Hi, hello and welcome to VM Commerce. This is Meenakshi. Today in this video we are going to see chapter 3 11th standard accountancy books of prime entry part 2, that is about classification of accounts. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச் பற்றி பார்த்தோம். இப்போ செகண்ட் டைப் ஆஃப் அப்ரோச், தட் இஸ் ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் அப்ரோச் படி அக்கௌண்ட்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க. தெர் ஆர் டூ கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட், பர்சனல் அண்ட் இம்பர்சனல். ஸோ பர்சனல் அக்கௌண்ட், இம்பர்சனல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது தான் டூ டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். ஸோ பிலோ த பர்சனல், natural, artificial, representative, there are three types. Personal account மூணு டைப்ஸா டிவைட் பண்ணியிருக்கிறாங்க, natural, artificial, representative. impersonal ரெண்டு டைப்ஸா டிவைட் பண்ணியிருக்கிறாங்க, real and nominal. ரியல் அக்கௌண்ட்டை மறுபடியும் டேஞ்சிபிள் இன்டேஞ்சிபிள்னு டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பர்சனல் அக்கௌண்ட், நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட். நேச்சுரல் அப்படின்னா இட் டினோட்ஸ் த ஹியூமன் பீயிங்ஸ். ஒரு பர்சனை, ஒரு இண்டிவிஜுவலை ரெப்ரசன்ட், அதாவது டினோட் பண்ணுறது தான் நேச்சுரல் அக்கௌண்ட். எக்ஸாம்பிள், நேம் ஆஃப் அ பர்சன். ஒரு பர்சனோட நேம் வந்ததுன்னா அது நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட். தென் ஆர்டிஃபிஷியல். ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா அதர் தேன் ஹியூமன் பீயிங்ஸ், அதாவது ஹியூமன் பீயிங்ஸ் இல்லாமல், தட் இஸ் நேம் ஆஃப் அ கம்பெனி ஆர் அன் இன்ஸ்டிடியூஷன். ஒரு கம்பெனியவோ ஒரு இன்ஸ்டிடியூஷனையோ டினோட் பண்ணுனா அது ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஒன், ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். ரெப்ரசன்ட் அப்படின்னாலே என்னது, ஒரு பர்டிகுலர் பர்சனை நம்ம பின் பாயிண்ட் பண்ணி சொல்கிறது, அதுதான் ரெப்ரசன்ட் அப்படிங்கிறது. ஸோ ஒரு பர்சனை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். ஸோ இது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் ஆர் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்பென்சஸ், அவுட்ஸ்டாண்டிங்னா என்னது, நாட் எட் பெய்டு, இன்னும் நம்ம பே பண்ணலை. ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ்னால் என்னது, பெய்ட் இன் அட்வான்ஸ், அதாவது ஃப்யூச்சரில் வர வேண்டிய எக்ஸ்பென்சஸை நம்ம முன்னாடியே பே பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால திஸ் இஸ் கால்டு ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். ஓகே, ஸோ நேச்சுரல்னா ஹியூமன் பீயிங்ஸை சொல்கிறது, ஆர்டிஃபிஷியல்னா அதர் தேன் ஹியூமன் பீயிங்ஸ், ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் அல்லது ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸை ரெப்ரசன்ட் பண்ணுறது. Then impersonal account la first type, real account. So the real account deals with all the properties. ப்ராப்பர்ட்டிஸ்னா என்னது, அசட்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஒரு கம்பெனியோட சொத்துக்களை ரெப்ரசன்ட் பண்ணி சொல்கிறது தான் ரியல் அக்கௌண்ட். ஸோ ரியல் அக்கௌண்ட் டினோட் ஆல் த அசட்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ இதை ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க, டேஞ்சிபிள் அசட்ஸ், இன்டேஞ்சிபிள் அசட்ஸ் அப்படின்னு. ஸோ டேஞ்சிபிள் அசட்ஸ் அப்படின்னா இட் ஹாவ் ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா நம்மளால் அதை தொட முடியும், பார்க்க முடியும், that is can be seen and touched. so example, land, buildings, plant, machinery, இது எல்லாமே வந்து tangible assets. so tangible assets அப்படின்னா we can see and touch. so அதுதான் tangible assets. physical existence இருக்கு, ஒரு பொருளா நமக்கு கண்ணுக்கு தெரியுது, அதுதான் tangible. intangible assets not have any physical existence, எந்த ஒரு உருவமுமோ ஒரு ஷேப்போ இல்லாதது தான் intangible assets. that is we cannot see and touch. so அதை நம்ம பார்க்கவோ தொடவோ முடியாது, but only we can feel, அதை நம்ம உணர மட்டும் முடியும், அதுதான் intangible assets. for example, குட்வில். குட்வில் அப்படின்னா என்னது, ஒரு கம்பெனிக்கு கிடைக்கிற நல்ல பேர், குட் ரெப்புடேஷன். ஸோ அந்த கம்பெனி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு, அதுதான் குட் ரெப்புடேஷன் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு கம்பெனியோட அசட், இன்டேஞ்சிபிள் அசட்ஸ். ஒரு கம்பெனிக்கு கிடைக்கிற நல்ல பேரை நம்மளால் பார்க்கவோ தொடவோ முடியாது, பட் வி கேன் ஃபீல். ஸோ அந்த கம்பெனி வந்து ரொம்ப நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்கிறது. தென் பேட்டன்ட் ரைட், காப்பி ரைட்ஸ். ஒரு
பொருளுக்கு வந்து காப்பிரைட்ஸ் லீகல் ரைட்ஸை வாங்கி வச்சுக்கிறது உரிமை அப்படிங்கிறது. இப்போ புக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. நம்மளோட ஸ்டேட் போர்ட் சிலபஸோட காப்பிரைட்ஸ் யார்கிட்ட இருக்குது? பேட்டன்ட் ரைட்ஸ். தட் இஸ் வித் தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும்தான் அந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணலாம். அப்போ அது காப்பிரைட்ஸ் கோஸ் டு தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ தமிழ்நாடு ஸ்டேட்டில் மட்டும்தான் இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் தான் காப்பிரைட்ஸ். ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு அசெட். ஸோ காப்பிரைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியோட சொத்து, அதுவுமே வந்து இன்டான்ஜிபிள் அசெட்ஸ். அப்போ டேஞ்சிபிள் அசெட்ஸ்னால் can see and touch. Intangible assets cannot see and touch the asset. Okay. Then nominal account. So nominal account எதுல டீல் பண்ணிட்டு இருக்கு? It deals with revenues and expenses or gains and losses. அதாவது ஒரு கம்பெனிக்கு உள்ள வர இன்கமும் எக்ஸ்பென்சஸையும் டீல் பண்ணுறது தான் nominal account. ஓகேவா? So these are the temporary accounts. Day to day activitiesல நிறைய incomes and expenses கம்பெனிக்குள்ள வரலாம் போகலாம். ஸோ பிஸ்னஸ்க்குள்ளே வரது எல்லாமே இன்கம்ஸ், பிஸ்னஸ்லேருந்து வெளியில் போகிறது எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸாம்பிள் salaries, wages, rent, commission, interest, etc. ஸோ இந்த பெய்டுன்னு ஒரு வேர்டு வந்தாலே இட் இஸ் அன் எக்ஸ்பென்சஸ். ரெண்ட் பெய்டு, சேலரி பெய்டு, வேஜஸ் பெய்டு. அப்போ பெய்டுன்ற வேர்டு எதை டினோட் பண்ணுது? எக்ஸ்பென்சஸை. கமிஷன் ரிசீவ்டு, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, ஆல் தீஸ் டினோட்ஸ் இன்கம்ஸ். அப்போ அந்த ரிசீவ்டுன்ற வேர்டு இன்கம்மை குறிக்குது. ஓகேவா? ஸோ பெய்டு அப்படின்னா எக்ஸ்பென்சஸ், ரிசீவ்டு அப்படின்னா இன்கம்ஸ். ஸோ இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸை டீல் பண்ணுறது தான் நாமினல் அக்கவுண்ட். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் ஜேர்னல்? ஜேர்னல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன் அபவுட் ஜேர்னல். இட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் ஃப்ரெஞ்சு வேர்டு ஜோர். ஸோ ஜோர் அப்படிங்கிற ஃப்ரெஞ்சு வேர்டிலிருந்து இந்த ஜேர்னல்ங்கிறது டிரைவ் ஆயிருக்கு. ஜோரோட மீனிங் என்ன? டே. ஸோ ஜேர்னல் மீன்ஸ் டெய்லி. ஜேர்னல் அப்படின்னா என்னது? டெய்லின்னு அர்த்தம். ஸோ டெய்லி அந்த பிஸ்னஸில் நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸை என்ட்ரு பண்ணுறதுனால இதுக்கு பேர் ஜேர்னல். ஸோ டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸ் வித் அ ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் இஸ் கால்டு நரேஷன். ஸோ ஜேர்னலில் அடுத்து என்ன எழுதுகிறோம்? நரேஷன் எழுதுகிறோம். நரேஷனில் என்ன எழுதுகிறோம்? அதாவது ஜேர்னலில் மொத்தம் டெபிட் ஆஸ்பெக்ட் எழுதுகிறோம், கிரெடிட் ஆஸ்பெக்ட் எழுதுகிறோம், நரேஷன் எழுதுகிறோம். ஓகேவா? ஸோ இது மூணும் இருக்கிறது தான் ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டெபிட் ஆஸ்பெக்ட், கிரெடிட் ஆஸ்பெக்ட் வித் நரேஷன். தென் அதர் நேம்ஸ் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரி. ஜேர்னல் என்ட்ரிக்கு வேறு என்னெல்லாம் பேர் இருக்குது? ஒரிஜினல் என்ட்ரி, பிரைம் என்ட்ரி, பிரைமரி என்ட்ரி, preliminary entry and first entry. So there are so many other names for journal entry. Journal entry க்கு இத்தனை நேம்ஸும் இருக்கு. Then meaning of journal. What is mean by journal? Recorded in chronological order. Chronological order அப்படின்னா என்னது? நம்ம ஏற்கனவே நம்ம அக்கௌண்டிங்கில் இந்த சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட்ஸ்ல எல்லாம் பார்த்தோம். தட் இஸ் சிஸ்டமேட்டிக் ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் இஸ் கால்டு chronological order. அதாவது டேட் வைஸு நம்ம அதை ப்ராப்பராக புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ணுறது. தென் ரெக்கார்டட் ஃபார் த ஃபஸ்ட் டைம். ஸோ ஜேர்னலில் நம்ம என்ட்ரு பண்ணுறது தான் ஃபஸ்ட் என்ட்ரி. அதுதான் ஃபஸ்ட் டைமாக நம்ம என்ட்ரு பண்ணுறோம். தென் பேஸ்ட் ஆன் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ். சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸ் வீடியோவில். தட் இஸ் கேஷ் ரிசிப்ட், இன்வாய்ஸ், டெபிட் நோட், கிரெடிட் நோட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அவங்க ஜேர்னல் என்ட்ரியை பாஸ் பண்ணுறாங்க. Then the process is called journalizing. That is recording of journal in the books is called journalizing. ஒரு journal entry bookல record பண்றதுக்கு பேரு தான் journalizing. Then format of journal entry. So format of journal எப்படி எழுதணும்? மேலே அந்த tabular column இருக்கு பாரு. Date, particulars, LF, debit, credit. So in the format one by one பார்க்கலாம். So in date column we are going to enter the date of the transactions recorded. So அந்த டிரான்சாக்ஷன்ஸை இன்னைக்கு அவங்க அங்கே ரெக்கார்ட் பண்ணுறாங்க. எப்பயுமே டே டு டே டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் இன் ஜேர்னல். ஸோ அந்த டிரான்சாக்ஷன்ஸ் as soon as the transactions happened it is recorded in journal. ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் நடந்து முடிஞ்ச உடனேயே நம்ம ஜேர்னலில் என்ட்ரு பண்ணுறோம். ஸோ அந்த டேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் chronological order அப்படின்றது. Then in particulars column. Particulars columnல என்ன என்ட்ரு பண்ண போகிறோம்?
two accounts are recorded, that is debit account and credit account. So எதை டெபிட் பண்ண போகிறோம், எதை கிரெடிட் பண்ண போகிறோம், அந்த அக்கௌண்ட்டை நம்ம பர்டிகுலர் காலம்ஸில் எழுத போகிறோம். டெபிட் அக்கௌண்ட்டை டிஆர், அதாவது டெபிட்ன்ற வேர்டில் எண்ட் ஆகணும். கிரெடிட் அக்கௌண்ட் should starts with 2. ஸோ கிரெடிட் அக்கௌண்ட்டை 2ல் ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் பர்டிகுலர்ஸில் நம்ம என்ட்ரு பண்ணுற ப்ரொசீஜர். தென் எல்எஃப், எல்எஃபோட எக்ஸ்பேன்ஷன் என்ன, லெட்ஜர் ஃபோலியோ. ஸோ லெட்ஜர் ஃபோலியோ அப்படின்னா இங்கே லெட்ஜர் நெக்ஸ்ட்டு வந்து ஜேர்னலுக்கு அடுத்து லெட்ஜர் தான். ஸோ லெட்ஜர் புக்கில் நம்ம எந்த பேஜில் இந்த என்ட்ரியை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், ஸோ அதை தான் நம்ம இங்கே என்ட்ரு பண்ண போகிறோம். ஃபோலியோ மீன்ஸ் page. So page number of the ledger is known as ledger folio. So ledger folio na ledger book la நம்ம enter பண்ற page number அதை தான் இந்த காலம்ல நம்ம எழுதுவோம். Then in debit column, debit amount is recorded in rupees. In credit column, credit amount is recorded in rupees. So இது முடிச்சதுக்கப்புறம், இந்த 5 காலம் முடிச்சதுக்கப்புறம் இந்த என்ட்ரி, ஜேர்னல் என்ட்ரிக்கு கீழே a short note for the transaction is entered. ஸோ அந்த டிரான்சாக்ஷனோட ஒரு சம்மரி, ஒரு சின்ன நோட்டை நம்ம ஜேர்னல் என்ட்ரிக்கு கீழே எழுத போகிறோம் ப்ராக்கெட்டில். தட் இஸ் கால்டு நரேஷன். ஸோ the narration should start either with being or for. ஸோ beingன்ற வேர்டோ இல்லை ஃபார்ன்ற வேர்டோ போட்டு நம்ம அந்த நரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஃபார்மேட் ஆஃப் ஜேர்னல். ஸோ ஃபார்மேட் ஆஃப் ஜேர்னல் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ் இன் ஜேர்னலைசிங். ஸோ ஜேர்னலைசிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், ஒரு ப்ராசஸ். அதாவது ஜேர்னல் புக்கில் நம்ம அந்த டிரான்சாக்ஷன்ஸை என்ட்ரு பண்ணுறதுக்கு பேர் தான் ஜேர்னலைசிங். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஐடென்டிஃபை த அக்கௌண்ட்ஸ். சைடில் டேப்லர் காலம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஐடென்டிஃபையிங் த அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா த அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ்டு இன் த டிரான்சாக்ஷன்ஸ். உங்களுக்கு ப்ராப்ளம் பார்க்கும்போது புரியும். ஸோ அந்த டிரான்சாக்ஷனில் என்னெல்லாம் அக்கௌண்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பண்ண போகிறோம். செகண்ட் ஸ்டெப் கிளாஸிஃபை த அக்கௌண்ட்ஸ் அக்கார்டிங் டு இட்ஸ் நேச்சர். ஸோ நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தோம், பர்சனல், ரியல், நாமினல். ஸோ அதை கிளாஸிஃபை பண்ணணும். இந்த அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ்டு எந்த நேச்சரில் வருது, ஸோ அதை நம்ம கிளாஸிஃபை பண்ண போகிறோம். தேர்ட் ஸ்டெப் அப்ளை த கோல்டன் ரூல்ஸ். ஸோ இந்த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கை நம்ம இங்கே அப்ளை பண்ணணும். ஸோ கோல்டன் ரூல்ஸு நெக்ஸ்ட்டு தனியாக வீடியோ பண்ணுறேன். ஸோ கோல்டன் ரூல்ஸை நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம் அந்த நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்ஸை பேசிஸில். தென் ஸ்டெப் 4, ஃபோர்த் ஸ்டெப் என்ன, find which account is to be credited or which account is to be debited. ஸோ எந்த அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ண போகிறோம், எந்த அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ண போகிறோம் அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இதுதான் ஃபோர்த் ஸ்டெப். தென் ஃபிஃப்த் ஸ்டெப்பு ரெக்கார்டு த என்ட்ரிஸ் இன் தி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். ஸோ இப்போ எல்லாமே நம்ம கிளாஸிஃபை பண்ணிட்டோம். அக்கௌண்ட்ஸ் என்ன இன்வால்வ் ஆயிருக்குன்னு பார்த்தாச்சு, அதனுடைய நேச்சரை நம்ம டிசைட் பண்ணிட்டோம், தென் அந்த ரூல்ஸை அப்ளை பண்ணிட்டோம், எது டெபிட் எது கிரெடிட்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம இந்த என்ட்ரியை ஜேர்னலில் பாஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பார்த்தோம் டேட் ஆஃப் த டிரான்சாக்ஷன். தென் இந்த பர்டிகுலர்ஸ் காலமில் டெபிட் அக்கௌண்ட் கிரெடிட் அக்கௌண்ட்டை எப்படி என்ட்ரு பண்ணணும். டெபிட் அக்கௌண்ட் ஷுட் பி வெரி க்ளோஸ் டு த மார்ஜினை ஒட்டி டெபிட் அக்கௌண்ட்டை நம்ம என்ட்ரு பண்ணணும். தென் அமௌண்ட் இந்த டெபிட் காலம், டெபிட் அக்கௌண்ட் எழுதிட்டு டெபிட் காலமில் அமௌண்ட் எழுது. தென் கிரெடிட் அக்கௌண்ட் ஷுட் பி அவே ஃப்ரம் த மார்ஜின், தட் இஸ் ஃபியூ ஸ்பேஸ். மார்ஜினை ஒட்டி கிரெடிட் அக்கௌண்ட்டை எழுதக்கூடாது, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டூன்ற வேர்டில் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அமௌண்ட்டை கிரெடிட் காலமில் என்ட்ரு பண்ணிடணும். தென் பிலோ த என்ட்ரி ரைட் த நரேஷன் வித்தின் த ப்ராக்கெட்ஸ். ஸோ நரேஷனை எழுதிடணும். ஸோ இதுதான் ஸ்டெப்ஸ் இன் ஜேர்னலைசிங், 5 ஸ்டெப்ஸ் இன் ஜேர்னலைசிங். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் different types of journal entry. ஸோ எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரி இருக்குன்னு பார்க்குறோம். சிங்கிள் என்ட்ரி, only 2 accounts are involved. One is debit, another one is credit. ஓகே, ஸோ 2 accounts மட்டும் இருக்கிறது, ஒரே ஒரு ஜேர்னல் என்ட்ரி என்ட்ரு பண்ண போகிறோம், அதுதான் சிங்கிள் என்ட்ரி. தென் காம்பவுண்ட் என்ட்ரி. காம்பவுண்ட் அப்படின்னா என்னது, ரெண்டு இதை ஒன்றா சேர்க்கறது, அதுதான் காம்பவுண்டு. ஸோ ஒரு மோர் தேன் 2 accounts ஆர் இன்வால்வ்டு. காம்பவுண்ட் என்ட்ரியில் மோர் தேன் 2 accounts ஆர் இன்வால்வ்டு. அதாவது மோர் தேன் 1 account எய்தர் இன் டெபிட் ஆர் இன் கிரெடிட். 2 டெபிட் அக்கௌண்ட் வரலாம், இல்லை 2 கிரெடிட் அக்கௌண்ட் வரலாம். ஓகே,
ஓகேவா? சிங்கிள் என்ட்ரினா ஒரு டெபிட்டு ஒரு கிரெடிட்டு. காம்பவுண்ட் என்ட்ரினா 2 டெபிட்டாகவும் இருக்கலாம், 2 கிரெடிட்டாகவும் இருக்கலாம். தென் ஓப்பனிங் என்ட்ரி, previous year balances are brought forward to the current year. ஸோ என்ன அர்த்தம் ஓப்பனிங் என்ட்ரி அப்படின்னா, ஒரு அக்கௌண்டிங் பீரியடு ஸ்டார்ட் பண்ணும்போது போன வருஷத்தில் இருந்த க்ளோசிங் பேலன்சஸை ஓப்பனிங் பேலன்ஸாக, அதாவது என்னெல்லாம் வந்து அசட்ஸ் லைபிலிட்டிஸ் எல்லாமே வந்து அந்த க்ளோசிங் அக்கௌண்டிங் பீரியடில் இருந்ததோ, ப்ரீவியஸ் இயரில் இருந்ததோ, அதை ஓப்பனிங்காக நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் பீரியடுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு பேர் தான் ஓப்பனிங் என்ட்ரி. தென் fourth type is closing entry. closing entry அப்படின்னா என்னது? end of the accounting periodல போட போகிறோம். opening entryனா beginning of the accounting period. அப்போ closing entryனா end of the accounting periodல போடுறது தான் closing entry. ஸோ இது என்ன சொல்கிறாங்க? all the direct and indirect incomes and expenses are transferred to trading and profit and loss account. ஸோ அந்த லாஸ்ட் accounting periodல என்னெல்லாம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண வேண்டிய என்ட்ரிஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம்? டைரக்ட் இன்கம்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ்னால் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போடுவோம். இன்டைரக்ட் இன்கம்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ்லாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து க்ளோசிங் என்ட்ரி. தென் ரெக்டிஃபையிங் என்ட்ரி. ரெக்டிஃபை அப்படின்னா என்னது? ஒரு இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறது, ரெக்டிஃபை பண்ணுறது, ஒரு தப்பை திருத்திக்கிறது, அதுக்கு பேர் தான் ரெக்டிஃபை. ஸோ திஸ் என்ட்ரி இஸ் பாஸ்டு டு மேக் கரெக்ஷன்ஸ் இன் அக்கௌண்டிங். ஏதாவது வந்து அக்கௌண்ட்ஸ் போடும்போது நம்ம தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து டேலி ஆகலை அப்படிங்கும்போது ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் எரர்ஸ். அந்த எரர்ஸையோ ஃப்ராடையோ அவங்க வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ரெக்டிஃபையிங் என்ட்ரி. இதுக்கு நமக்கு தனி சாப்டரே இருக்குது, நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் அட்ஜஸ்டிங் என்ட்ரி. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னது? அதாவது ஒரு அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணும்போது எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதாவது இந்த வருஷத்தோட எக்ஸ்பென்சஸ் இன்னும் பே பண்ணாமல் இருக்கலாம், இல்லை இன்கம்ஸ் ரிசீவ் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கணும். இது நம்ம இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் சாப்டர் படிக்கும்போது டீட்டெயில்டாக இதை பற்றி பார்க்கலாம். தென் ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி, அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் அக்கௌண்ட் டு அனதர் அக்கௌண்ட். ஸோ ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு என்ட்ரி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் ட்ரான்ஸ்ஃபர்டு என்ட்ரி. ஓகேவா? தேங்க்யூ.